வாமா உள்ள வாமா. ரெண்டு பேரும் வலது கால எடுத்து வச்சுவாங்க. இதாம்மா நீ வாழ போற வீடு. இந்த வீடு பிடிச்சிருக்கா? வீடு எப்படி இருந்தா என்ன மாமா, வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கிறது தானே முக்கியம். எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் மனுஷங்க இல்லாத வீடு பாழடைஞ்ச வீடு தானே மாமா. வீட்டுக்கு களை வர்றது அதுல வாழ்ற மனுஷங்களை பொறுத்து தானே தவிர சுவர்னாலயோ அதுக்கு பூசிருக்கிற கலர்னால இல்லையே மாமா. டேய் குஹா, இந்த பொண்ணு போய் நான் வேண்டான்னு சொன்னேன்டா. நான் ஒரு முட்டாள்றேன். சரிம்மா வாமா, வந்து விளக்கேத்து வாமா. ராகினி, வீடு நல்லா இருக்குல்ல? என்ன ராகினி, ஏன் என்னமோ மாதிரி இருக்க? தெரியலக்கா, என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. ஏண்டி, என்னடி ஆச்சு? ஒரு மாதிரியா தவிப்பா இருக்குக்கா. நேத்து வரைக்கும் ஒரு வீட்டுல இருந்துட்டு இன்னைக்கு அந்த வீட்டு மனுஷங்களை விட்டுட்டு வேறொரு வீட்டுக்கு வந்து இந்த வீட்டு மனுஷங்களோட இருக்கணும்னா சட்டுன்னு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியலக்கா. ஏதோ திருவிழால காணாம போன புள்ள தவிக்கிற மாதிரி தவிப்பா இருக்குக்கா. கிளம்பும் போது கீதா அழுது அழுகைய நினைச்சா அழுகையா வருதுக்கா. என்ன ராகினி, இதுக்கு போய் இப்படி வருத்தப்பட்டு? இல்லக்கா, எல்லாரும் ரொம்ப சீக்கிரமா கல்யாணம் ஆகி போயிட்டீங்க. நானும் அப்படி போனதுதான். ஆனா அது சரியா அமையாம திரும்பி வந்து நின்னப்போ அவளோட குணம் ஒண்ணுதான் எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. அவளை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. யாருக்குதான் ராகினி அப்படி இல்ல? நான் கல்யாணம் ஆகி போகும்போது என் தங்கச்சி பரமுவ, அப்பா அம்மாவ எல்லாரையும் விட்டுட்டு தானே போனேன். உன்ன மாதிரி எனக்கும் தானே கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் சரியா போலியா? இப்ப என்ன, நீ என்ன வெளியூர்லயே வாக்கப்பட்டு போயிருக்க? எங்கள மாதிரி உள்ளூர்ல தானே வாக்கப்பட்டு இருக்க. எப்ப வேணாலும் போய் பாத்துக்கலாம்ல. நான் கூட இப்படித்தான் கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுல காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே பயங்கர சங்கடமாயி போச்சு. அழுதேன் பாரு ஒரு அழுக. கோயில் வாசல்ல தேங்காய் கடை வச்சிருக்காங்கன்னு நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது ஒரு சோத்துக்கு சிங்கி அடிக்கிற குடும்பம்னு போனதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. அப்புறம் அழுது புரண்டு வேற வழி இல்லாம எல்லாத்தையும் மெண்டு முழுங்கிட்டு கோபியன் தயவால ஒரு காரை வாங்கி அப்புறம் ரெண்டாவது காரை வாங்கி ஒரு மாதிரி ஓடுது பழப்பு. நான் எதுக்கு சொல்றேன்னா, எல்லாருக்குமே இப்படித்தான். எல்லாம் 2 நாள் 4 நாளைக்கு தான், அப்புறம் எல்லாமே பழகி போயிடும். நாங்களாவது முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு வாக்கப்பட்டோம். நீ ஆசைப்பட்டவனுக்கு தானே வாக்கப்பட்ட. அப்புறம் என்ன, குத்தவர இருந்தா அவர்கிட்ட சொல்லு, அவரு பாத்துக்குவாரு. நீ வாழ போற வாழ்க்கைக்கு எங்களெல்லாம் உதாரணமா வச்சுக்காத ராகினி. கோபி அண்ணனும் மலரணியும் வாழற வாழ்க்கைய உதாரணமா வச்சுக்கோ. உன் வாழ்க்கை அம்சமா இருக்கும். இப்ப சொன்னையே 100ல 1 பேச்சு கரெக்டா சொன்னா. பிரசாத் அண்ணன் மட்டும் மகாவை விரட்டாம இருந்திருந்தா அவங்களையும் உதாரணமா சொல்லிருக்கலாம். அதுக்குதான் வாய்ப்பு இல்லாம போச்சே. நான் கிளம்பும் போது மகாக்கு போன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். அவசரத்துல சொல்லாம வந்துட்டேன். இப்ப மாட்டேன் என்ன, இப்ப பேச வேண்டியதானே? ஏய் புது பொண்ணு, என்ன புருஷ வீட்டுக்கு போயிட்டியா? வந்துட்டேன் மகா, இங்கதான் இருக்கேன். என்ன குரல்ல உற்சாகத்தையே காணோம்? இவ்வளவு நாள் எல்லாரும் கூட சேர்ந்து இருந்துட்டு இப்ப எல்லாரையும் விட்டுட்டு தனியா வந்துட்டமேன்னு கஷ்டமா இருக்கு மகா. ஏய் ராகினி, என்ன நீ கல்யாணம் ஆனா புருஷ வீட்டுக்கு போறது தானே வழக்கம். இதுக்கு போய் கலங்குற? இப்ப என்ன வெளியூருக்கா போயிட்ட? உள்ளூர் தானே. நினைப்பு வரும்போது போன்ல பேசு, பாக்கணும்னு தோணுச்சுன்னா நேர்ல போய் பாத்துட்டு வா. இல்ல மகா, என் கல்யாணத்தினால ரொம்ப பேருக்கு மன கஷ்டம். என் கல்யாணத்துக்கு வரமாட்டாருன்னு நினைச்ச அண்ணன் வந்தாரு. ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு நீ என்ன பண்ணுவ? அவர் வீட்லயே இருந்திருந்தா கூட இப்படி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? இங்க பாரு, உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் எதுக்கு உன் தலையில இழுத்து போட்டுக்கிற? உங்க அண்ணனை கூப்பிட்ட எல்லாருமே நல்ல எண்ணத்துல தான் கூப்பிட்டுருக்காங்க. வந்த இடத்துல இப்படி ஆயி போச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதோட இப்பதான் அவருக்கு உடம்பு சரியாயிருச்சுல்ல, டாக்டர் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரே. அப்புறம் எதுக்கு உங்க அண்ணனை நினைச்சு நீ கவலைப்படுற? இல்ல மகா, இவ்ளோ பேர்த்தோட மன கஷ்டத்துல இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோமே, வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு,
உன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்க போறது உன்னோட மனசும் உன் புருஷனோட மனசுமே தவிர மத்தவங்களோட மனசு இல்ல. அதனால உன் கல்யாணத்தை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கிற கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம். உன் புருஷனுக்கு நீயும் உனக்கு அவரும் சரியா இருக்கீங்களான்னு மட்டும் பார்த்தா போதும். நீயும் சரி உன் புருஷனும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனா இருங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ஒண்ணு தப்புன்னு தோணுச்சுன்னா அதை உடனே ஓப்பனா பேசி தீர்த்துருங்க. ஒளிச்சு வச்சுக்காதீங்க. அப்புறம் பேசிக்கலாம்னு தள்ளி போடாதீங்க. அதுவும் குறிப்பா உன்கிட்ட ஒண்ணு நான் சொல்றேன். புருஷன் தப்புன்னு தெரிஞ்சு அதை எப்படி புருஷன் கிட்ட சொல்றது? அது மரியாதை குறைச்சலா போயிருமே நினைச்சு எதையும் பேசாம விட்டுறாத. பேசிரு. தப்புன்னு தெரிஞ்சா மூஞ்சில அடிச்ச மாதிரி பளிர்னு சொல்லிடு. பின்னாடி எதுவும் பிரச்சனை வராம இருக்கும். சொல்லாமலே தள்ளி போட்டுக்கிட்டே வந்து கடைசியில நீ இந்த விஷயத்த சொல்லும் போது பிரச்சனை முத்தி போச்சுன்னா அப்புறம் அதை தீர்க்கிறது ரொம்ப கஷ்டம். இத நான் என் அனுபவத்துல சொல்றேன். பார்த்து நடந்துக்கோ. எதையும் நினைச்சு பயப்படாத. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். மகா, சொல்லு ராகினி. உன் துக்கம் வலி இது எதுவுமே தெரியாத மாதிரி தெளிவா தைரியமா என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறத பத்தி எப்படி மகா உன்னால பேச முடியுது? எனக்கு துக்கம் இருக்குதுங்கிறதுக்காக அது உன் தோல்லையா ஏத்த முடியும்? என் துக்கத்தை நான் தான் தூக்கி சுமக்கணும். உனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ தூரம் சொல்றேன். பார்த்து நடந்துக்க ராகினி. சரி மகா, ரொம்ப தேங்க்ஸ். வச்சிரவா? சரி. மலரணிய பார்த்து மட்டும் இல்ல, மகாவை பார்த்தும் வாழ கத்துக்கணும். எத்தனை பேரை பார்த்து கத்துக்கிட்டாலும் கடைசியில நமக்கு என்ன அறிவோ அந்த அளவு தாண்டி நம்ம வாழ முடியும். சட்டில இருக்கிறது தானே அகப்பையில வரும். இங்க பாரு, வாழ்க்கையை யாரும் கருத்து படம் போட்டு கத்து கொடுக்க முடியாது. நீ எப்படி இருப்பையோ அப்படியே இரு. நீ நல்லவ, உன் புருஷன் உன்னை விட நல்லவரு. போதும், நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. என்னடி அப்படி பாக்குறீங்க? எல்லா நாளும் எடக்கு முடக்க ஏதாவது பேசிட்டு திடீர்னு ஒரு நாள் இப்படி கரெக்டா பேசுறீ மகேஷ். அது எப்படி மகேஷ்? அது என் இயல்பு. நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருப்பேன். சரி வாங்க உள்ள போலாம். வா. ஏண்டா சுப்பு, நீ சொன்னபடி அன்னதாண்டவம் ஏசிஷியனா நாளைக்கு இங்க வந்துருவான். வந்தா பிரசாத் மண்டைய தடவி அவன் இருக்க பணத்தை பூரா நம்ம பிடிக்கிருவோம். புடுங்கின காசை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்குவோம். ஆனா இந்த காசை வச்சுட்டு நம்ம இங்க இருக்க முடியாதடா. நீங்க தானடா அன்னதாண்டவத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னு பிரசாத் கேட்பான். அப்புறம் உங்களுக்கு எப்படி இவ்வளவு காசு வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வராது? சாமி, காசு வருங்கிற சந்தோஷத்துல நான் இதை யோசிக்காம விட்டுட்டேனே. அது மட்டும் இல்லடா, இந்த காசை வச்சுக்கிட்டு நம்ம இங்க இருக்கவும் முடியாது, அதை அனுபவிக்க முடியாதுடா. சாமி, அனுபவிக்காத காசை வச்சு என்ன சாமி பிரயோஜனம்? காசுன்னு வச்சிருந்தா நல்லா அனுபவிக்கணும் சாமி. அப்ப ஒன்று செய்யுமா, பேசாம காசு நம்ம கைக்கு வந்தோடனே நம்ம எங்கிட்ட வெளியூர் போயிருமா? இது நல்ல யோசனையாவில் இருக்கு. எனக்கு இது நல்ல யோசனை தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கிறது 2 எடுவட்ட பயிலுக்கு தான். இவங்க 2 பேருக்கு ஏதோ 5 10 கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வெளியே கிளம்பிடுவேன். ஆனா நீ எப்படி போக முடியாது? என்ன பிரசாத் தங்கச்சி மாதவிய கல்யாணம் பண்ணிருக்க, உனக்கு எப்படா இவ்வளவு காசு வந்துச்சுன்னு அவ கேட்பாளே. சாமி, அவகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாதானே ஆச்சு. இப்ப பிரசாத்துக்கிட்ட இருந்து பணத்தை அடிச்ச உடனே அவன் பிச்சைக்கார பையனாயிருவான். பிச்சைக்கார பையன் ஆன உடனே நான் என்ன சொல்லுவேன்னா, ஐயோ நீங்களே கஷ்டப்படுறீங்களே, உங்களை காப்பாத்தணுமேன்னு சொல்லி நான் பாட்டுக்கு ஏதோ வெளியூர்ல போய் பொழைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன். வெளியூர்ல போய் காசு பணத்தோட செட்டில் ஆயிருவேன். இப்ப அங்க போய் மாதவி பத்தி யோசிச்சா தானே உண்டு. பாப்பா இல்லன்னா அங்கேயே ஒருத்தி எவ்வளவு ஒருத்தி பாத்துக்க வேண்டியதான். நான் வெளிநாடு போலான்னு இருக்கேன் சாமி. அப்படியா? அப்படின்னா எந்த வெளிநாட்டுக்கு போவ நீ? சாமி, பிஜ்ஜி தீவுன்னு ஒண்ணு இருக்கான். அந்த பிஜ்ஜி தீவு அவ்வளவு அழகா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க சாமி. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கருப்பு கருப்பா என்ன மாதிரி அழகா கருகருன்னு இருப்பாங்களா. அந்த கலரோட என் கலரும் சேர்ந்துச்சுன்னா மிங்கில் ஆயிருச்சாமி. உனக்கு என்ன தங்கத்துக்கு உன் கருப்புக்கு நீ அப்படி கோலே செட்டில் ஏன் சாமி, நீங்க வெளிநாடு போனீங்கன்னா எந்த நாடு சாமி போவீங்க? நான் பேங்காக் போகலான்னு இருக்கேன். அப்படி பேங்காக் போகலன்னா என்னுடைய அடுத்த சாய்ஸ் மொரிஷியஸ் தான். ஏன்னா மொரிஷியஸ் தீவுல தான் தமிழ் பேசுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களாம். அதனால அங்க போய் நான் இருந்து என்னோட ஆன்மீக அருள் பிசினஸுக்கு ஒரு வெளிநாட்டு பிரான்ச் போடலான்னு இருக்கேன். சாமி, அங்க போனா உங்க வேட்டி யார் சாமி பிடிப்பா? ஏய், எங்க கிட்ட இருக்க காசுக்கு நாங்க ஃபாரினரே வேட்டி பிடிக்க விடுவோம்டா. அரியன்னு கூப்பிடுறதுக்கு பொண்டாட்டியே காணா. அதுக்குள்ள புள்ளைக்கு அருணாச்சலன் பேர் வைக்க போறாராம்.
அந்த கதையால இருக்கு. ஏய், சாமி 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 காது வலிக்குது, காது வலிக்குது சாமி. ஏய், என்னடா சொன்னீங்க? காது வலிக்குது சாமி. எதுக்காக சொன்னீங்க? காசே இன்னும் கைக்கு வரல, அதுக்குள்ள 2 பேரும் பிஜி மொர்சிஸ்னு கனவுல மிதக்குறீங்க, அதை சொன்ன சாமி. காசு வரவா எங்கடா போகும்? கூவிக்கிட்டு வரும் பாரு. நாளைக்கு பண்றேன் அதுக்கு ஏற்பாடு. பிரசாத்னு யாரனா ரூம் போட்டுருக்காங்களானே? பிரசாத்தா இருப்பா, பார்த்து சொல்றேன். அப்படி யாரும் இல்லப்பா. அண்ணே இல்லனே, இப்ப 4 பேர் உள்ள போனாங்க. அவர் கூட தான் பிரசாத் இருக்காரு. அவங்களா? அவங்க சொக்கலிங்கன்ற பேர்ல தான் ரூம் போட்டிருக்காங்க. ஆனா அவர் கூட யாரா இருக்காங்கன்னு தெரியலையே. டேய் நில்லுங்கடா, இங்க என்னடா பண்றீங்க? நாங்க சும்மா தான் வந்தோம். என்ன சும்மா வந்தீங்களா? ஏடா டேய், சுப்பு ஜோசியர் இங்க ரூம் போட்டு தங்கி இருக்காங்க, ரிசப்ஷன்ல கேட்டா சொல்றாங்க, நீங்க ஏதோ சும்மா வந்தேன்னு சொல்றீங்க. அந்த திருட்டு போய் ஜோசியரை காப்பாத்த போய் சொல்றே நீ. ஏய் உண்மையை சொல்றா, எதுக்கு நீங்க தேவையில்லாம ரூம் போட்டு தங்கிருக்கீங்க? பிரசாதன் உங்க கூட தானே இருக்காரு. டேய் ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணலாம், உண்மையை சொல்லிடலாமா? டேய் நல்ல காரியம் செய்யறது முக்கியம் இல்லடா, அது யாருக்கும் தெரியாம பண்ணணும். நல்ல காரியம் பண்றவனுங்களை தான் இப்ப துரத்தி அடிக்கிறானுங்க. அப்பா சொல்லிடலாமா? யாரும் பார்க்கலடா, சொல்லிடலாம்டா. என்னடா கேட்டுட்டே இருக்கேன், நீங்களே ஏதோ குசு குசு பேசிட்டு இருக்கீங்க. டேய் காஜா, பிரசாத் சார் இங்க தான்டா இருக்காரு. எல்லாம் அந்த ஜோசியரோட ஏற்பாடு தான்டா. நாங்க சொன்னோன்னு மட்டும் யார்கிட்ட சொல்லிடாதடா. ஏய் ரொம்ப தேங்க்ஸ்டா. அப்புறம் கோபி அண்ணா ஜோசியர் அடிக்கும் போது உங்க 2 பேரும் அடிக்க வேணாம்னு சொல்லிடுறேன். டேய் இவன் போற வேகத்தை பார்த்தா ஏதோ வில்லங்கம் பண்ணிடுவான் போல இருக்கேடா. வில்லங்கம் நமக்கா பண்ண போறான்? அந்த ஜோசினு தானா பண்ணட்டும்டா. நம்ம பொழப்பு கெட்டுறது. ஜோசிக்காரன சுப்பு சிக்க வைக்கிற வீடியோ இருக்கிற வரைக்கும் நம்ம பொழப்புக்கு எந்த பிரச்சனை இல்லடா. அது எப்படா இறக்க போற? சமயம் பார்த்து இறக்குவோம்டா. இவனுங்க ஏதோ ஒரு டுபாக்கூர் ரியல் எஸ்டேட்காரனுங்க வச்சு உள்ள இறக்கி சதி பண்ணி காசு அடிக்க பாக்குறானுங்கடா. எல்லாத்தையும் பண்ணி காசை கிளப்பிட்டோம். அந்த நேரம் பார்த்து நம்ம மேட்டரை இறக்குவோம். அடிச்ச காசுல சரி பாதி குடுன்னு கேட்போம், இல்லன்னா பிரசாத் கிட்ட போட்டு கொடுப்போம். போலீஸ்க்கு போன்னு மிரட்டுவோம். ஜோசியக்காரன் தன்னால மிரண்டு போய் காசை கொடுத்துருவான். அப்புறம் என்ஜாய். டேய் சூப்பர்டா. அவங்க என்னடா வெளிநாட்டுக்கு போறது, நாம போவோம்டா. வாடா. யோ நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. மானமுள்ள மனுஷனா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பியாயா? ஏய் இது ஏன் வீடுடி? அவ்வளவு மானமுள்ளவளா இருந்தா நீ போடி வெளிய. யோ நீ யாரியா எங்க அம்மா வெளிய போய் சொல்றதுக்கு? டேய் நீ பேசாதடா. ஏண்டா என்ன மரத்துல கட்டி வச்சு கேவலப்படுத்தி இருக்கானுங்க, என் மீசையை எடுத்து அசிங்கப்படுத்தி இருக்கானுங்க. அது என்னன்னு கேக்குறத விட்டுட்டு அம்மாவும் மகனும் சேர்ந்துக்கிட்டு என்ன மானம் கட்ட ஒன்றீங்களா? உன்னை கட்டிப்படுத்துக்கும் உன் மீசை எடுத்ததுக்கும் நாங்களே காரணம், நீ தானே காரணம். நான் கேக்குறேன், உனக்கு எதுக்கு என் மீசை? நீ சொந்தமா சம்பாதிக்க துப்பு இல்லாம அடுத்த சொத்துல எப்படி அழித்தீங்கன்னு நினைக்கிற எரும மாடு நீ. உனக்குலாம் ஒரு மீசை. 2 கையை மீசை தடற நேரத்துல 2 மரத்தை வெட்டி விறகு உடைச்சிருந்தா பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு கௌரவமா கஞ்சி ஊத்திக்கலாம்யா. அதை விட்டுட்டு அள்ளி திங்கிறதுலாம் ஒரு பழப்பு. இந்த பழப்பு பழக்கிறதுக்கு மீசை இல்லைன்னு வேற கேடு உனக்கு. அது போனது உனக்கு அவமானம். ஏய் இரியா, இந்த கை நெட்டுற வேலையில வேற எங்கேயா வச்சுக்கோ. அப்புறம் என்ன நடக்குதோ தெரியாது. ஏய் புவனா, என்னடி ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற? அடுத்த வட்டம் இருந்து அள்ளிட்டு வந்த காசுல தாண்டி இவ்வளவு நாளா அம்மாவும் பிள்ளைய உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டீங்க. இப்ப என்னடி மான ரோசம் பொங்கிக்கிட்டு வருது? யோ மனுஷனா இருந்தா ஏதாவது ஒரு கட்டத்துல நல்லவன திருந்தனையா. இப்படி கேவலப்படுறதுக்கு அப்புறம் நீ எல்லாம் திருந்தலனா அப்புறம் நீ எல்லாம் என்ன மனுஷன்? ஏய் நான் எதுக்கு திருந்தணும்? நான் எதுக்கு திருந்தணும்?
திருந்திட்டா எனக்கு என்ன புனிதர் பட்டம் கொடுத்துருவீங்களோ? எப்படி இருந்தாலும் என்ன தெருப்பொறிக்கு ரவுடின்னு தானே சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு நீ திருந்தணும்? திருந்த மாட்டேன்டி. என்ன அசிங்கப்படுத்தினவங்க யாரா இருந்தாலும் அவங்கள பழி வாங்க மாட்டான், விட மாட்டேன்டி. ஏய் போடா, உள்ள பூச்சி மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருந்த நீ இப்ப இவ்வளவு தூரத்துக்கு என்ன கேவலமா பேசுறேன்னா அதுக்கு யாரடி காரணம்? அந்த மலர் தாண்டி. அவளை நான் ஒழிக்காம விட மாட்டேன்டி. நான் அவளை வெட்டாம விட மாட்டேன்டா. கிறுக்கு முடிச்சா இப்ப கூட தப்பு யாரோட யோசிக்கலையா? இல்லடா, தப்பு மலர் தாண்டா பண்ணா. டேய் அவளையும் அவ புருஷனையும் நான் வெட்டாம விட மாட்டேன்டா. விடியா விடியா இவரே மலர வெட்ற கோபி வெட்ற கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ண நான் உன்னை போட போட்டுருவேன். டேய் நான் ஒப்படா. நீ அப்பா இல்லையா அயோக்கிய? நீ ஒருத்த மட்டும் அயோக்கியனா இருக்கிறது பார்த்தா என்னைய சேர்த்து அயோக்கியனாக்க பாக்குறியா? உன்னை வெட்டுறது தப்பே இல்ல, ஆனா உன்னை வெட்டாம விடுறது காரணம் உன்னைய வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா நான் முடிக்க வேண்டிய இன்னொரு கடமை முடிக்க முடியாம போயிருந்தா. இவர் உன்னை வெட்டுறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல, அந்த கடமையை முடிக்கிறதே முதல்ல. அதனால அவனை சும்மா விடுறேன். ஏய் பாக்குறடா, அருவாளை தூக்கிட்டு போயிட்டா மாவனை வெட்ட மாட்டேன்னு நினைச்சியா? மாவனை நான் எப்படி வெட்டுறேன் பாரு மலர. ஏய் தள்ளிடு. பிரசாத் அண்ணன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுனே. எங்கடா? பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல லாட்ஜ்ல இருக்காருனே. நீ பாத்தியா அண்ணனை? இல்லனே, அந்த ஜோசியரும் சுப்புவும் பார்த்தேன். வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனானா போற வழியில பார்த்தா அந்த ஜோசியரும் சுப்புவும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. பிரசாத் அண்ணன் இருக்கிற இடம் இவங்களுக்கு எப்படின்னு தெரியும் நினைச்சு இவங்களை ஃபாலோ பண்ணி நான் போனேன். அவங்க லாட்ஜுக்குள்ள போனாங்களா, அந்த லாட்ஜ்ல விசாரிக்கும் போது பிரசாத் அண்ணன் இங்க தான் தங்கியிருக்கேன்னு தெரிஞ்சு சரி இதுக்கு மேல லேட் பண்ண வேணான்னு உங்களை பார்த்து சொல்ல நான் ஓடி வந்தேனே. நல்ல விஷயம் பண்ணடா, சந்தோஷமா இருக்குடா. அப்பா அண்ணன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுப்பா. டேய் இவ்வளவு நேரம் வரைக்கும் அண்ணன் எங்க இருக்காரு எங்க தங்குவாரு தெரியாம குழம்பிட்டு இருந்தோம். சரியான நேரத்துல வந்து தகவல் சொன்னடா. அப்பா சந்தோஷமா இருக்குது இல்லப்பா? சரிடா, இதுல உனக்கு என்னடா சந்தோஷம்? அவன் காணாம போறதும் அவன் திரும்ப கிடைக்கிறதும் இந்த குடும்பத்துக்கு புதுசா. ஒவ்வொரு வாட்டி அவன் திரும்ப வரும்போது ஏதாவது ஒரு பெரிய குண்டை தூக்கிட்டு தானே வரான். இந்த வாட்டி அப்படி என்ன பண்ண போறான் நான் குழம்பிட்டு இருக்கேன்டா. அவனை காணும்னா காணலையேன்னு கவலையா இருக்கு, அவன் திரும்ப வந்துட்டான்னா ஐயோ என்ன பண்ண போறான்னு கவலையா இருக்கு. என்ன பழப்படாது? ஏங்க பிள்ளை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு சந்தோஷப்படாம இப்படி இருக்கீங்களேங்க. சந்தோஷப்பட்டு என்ன செய்ய சொல்ற? அந்த சந்தோஷத்தை நம்மால அனுபவிக்க முடியுமா? நீயும் கோபியும் அநியாயத்துக்கு சந்தோஷப்படுறீங்க. இப்ப அவனை போய் பார்த்து பேச முடியுமா? போய் கண்ணே மணியே கட்டி கருமேன்னு கொஞ்சம் முடியுமா உன்னால? நீங்க போய் நின்னீங்கன்னா உங்களை திரும்பி பாப்பானா? அவன் பாக்குறவனா இருந்துச்சுன்னா ஆஸ்பத்திரியிலேயே பார்த்திருப்பானே. ஓடி போயிட்டான் அவன். யாருக்கிட்டயுமே சொல்லாம எங்கன்னு தெரியாம கூட போயிட்டான். இப்ப என்ன பண்ணிட போறான்? அப்பா இதெல்லாம் அவரா செஞ்சாரா இல்ல யாரும் சொல்லி கொடுத்து செஞ்சாரான்னு தெரியாது இல்லப்பா. என்ன மச்சான் நீங்க யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா உடனே அவர் செஞ்சிரதா? சரி அப்படியே சொல்லி கொடுத்தால அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லணும். என்ன அவர் என்ன பச்சை பிள்ளையா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து? இப்படி எல்லாம் பேசாத, நீ பேசுறது சரியில்லை. நீ சுமாரு. அவன் சரியாத்தான் சொல்லிட்டான். எவனோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக ஒன்ன வேண்டான்னு சொன்னான், அப்புறம் எங்களையும் வேண்டான்னா இப்ப கட்டின பொண்டாட்டியே வேண்டான்னு சொல்லி. அதான்ப்பா, அதுதான் பாயிண்ட். அதத்தான் பேச வந்தேன். இப்ப என்ன அம்மா கேட்டீங்களா உடனே சந்தோஷம். மகாக்கு அண்ணன் இருக்கிற விஷயம் தெரிஞ்சா சந்தோஷம் தானப்பா. ஏன்பா அடிபட்ட புருஷனை ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு மோத்தைய பார்க்காம துடிச்சிட்டு இருக்குதுப்பா. மகா உன் புருஷன் இங்கதான் இருக்கிறாரு அதுக்கு போன் பண்ணி சொன்னா அது சந்தோஷப்பட்டு போகாதா? அதுக்கு தெரியப்படுத்தி போய் பார்க்க சொல்லலாம்ல. அதுக்கு தான் சொல்ல வரேன் நானு. மச்சான் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? நீங்க இப்ப அந்த புள்ளைட்ட சொல்லி அந்த புள்ள அந்த ஹோட்டலுக்கு போய் அவர் ஏதாச்சும் திட்டி அந்த புள்ள அழுது ஓடாது இதெல்லாம் நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? ஏன் அந்த புள்ளைய போட்டு இப்படி பாராப்படுத்துறீங்க? சம்பந்தம் மகாவோட மனசு என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்காத. எங்க நீங்க முதல்ல மகாக்கு போன் பண்ணி பிரசாத் தான் இருக்கிற இடத்த சொல்லி அவளை போய் உடனே பார்க்க சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் பண்ற ஒண்ணும் சரியில்லை. இந்த பிரச்சனை வேற மாதிரி நம்ம டீல் பண்ணிக்கலாம். எப்படி டீல் பண்ணலாம்னு சொல்ற? அவங்கள போய் மூஞ்சி மோரலாம் அடிச்சு உடைக்க வேண்டியது. என்னடா பேசுற? ஜோசியனையும் சுப்பையும் போட்டு அடிச்சா சரியா போயிருமா? ஜோசியர் சுப்பெல்லாம் அடிக்க கூடாது. அவங்க எவ்வளவு அடிச்சாலும் உடைக்க மாட்டுது. இந்த வட்டம் உங்க அண்ணன் பிரசாத் அடிச்சு மூஞ்சி மோரலாம் உடைக்கிறேன். என்னடா பேசுற நீ? அறிவோட தான் பேசுற நீ? புத்தி கிட்ட பேசிட்டு இருக்க? ஏன்டா மடத்தனமா பேசிட்டு இருக்க நீ? மகாவோட வாழ்க்கை அது. இதுல தப்பு இருக்கு. இங்க பார், இப்ப நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. இங்க பார் சம்பந்தம், நீ பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வழி சொல்லுவேன்னு பார்த்தாக்க ரெண்டு பேரும் தீர்த்து வரதுக்கு வழியை சொல்லிட்டு இருக்க. இங்க பார், இது உன் தங்கச்சி வாழ்க்கை. அவசரப்படாத, உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. நான் சொல்றேன், அமைதியா இரு. மகாக்கு போன் போட்டு நான் பேசுறேன். இருடா அவன் போன்ல பேசட்டும். இதெல்லாம் தேவையா? மகா உன் போன் அடிக்குது பாரு.
சொல்லுங்க தான். மகா அண்ணன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு மகா. நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல தான் ரூம் போட்டு தங்கி இருக்காரா. என்ன மகா அழுகுற? ஏன் அவர் இப்படி நடந்துக்கிறாரு? எனக்கு அவரை பார்க்கணும் தான். அதுக்கு தான் மகா சொல்றேன். அதுக்கு தான் நீ போய் பார்க்கணுங்கறத ஃபோன் பண்ணி சொல்றேன். உடனே நீ போய் பார்க்கலாம்ல. பணம் இருக்கு, வீடு இருக்கு, சொந்த பந்தம் இருக்கு. இவர் ஏன் தான் இப்படி அனாதையா ஹோட்டல்ல போய் தங்கணும்? என்ன பண்றது மகா, நிலைமை அப்படி இருக்கு. இங்க பாரு மகா, நீ இப்ப மாமாவை கூட்டிக்க, அப்புறம் சம்பந்தத்தை இங்க இருந்து அனுப்புறேன். சம்பந்தத்தையும் மாமாவை கூட்டிக்கிட்டு நேரா ஹோட்டலுக்கு போய் அண்ணனை பார்த்து நீ பேசு. என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி பண்றது, நம்மளுக்கு ஒரு முடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இங்க பாரு மகா, இந்த நேரத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி ஹோட்டலுக்கு லாட்ஜிங்னு போறது சரியில்லை. ஆனா நம்மளுக்கு வேற வழி இல்ல. அதனால நீ மாமாவையும் சம்பந்தத்தையும் கூட்டிக்கிட்டு நேரா ஹோட்டலுக்கு போய் அண்ணனை பார்த்து பேசு. சரியா? சரிதான், நான் இப்பவே கிளம்பி போறேன். வச்சறேன். இங்க பாருங்க மச்சான், அதென்ன கேட்காம நீங்க அவர் போய் பார்க்க சொல்றது? அவர் மூஞ்சியை பார்க்க எனக்கு பிடிக்கல. நானும் அங்க போக முடியாது. இங்க பாரு, எனக்கா போவியா மாட்டியா? என்னால போக முடியாதுங்க. உன் தங்கச்சி வாழ்க்கை, நான் சொல்றதை கேளு. கூட்டிட்டு போயிட்டு வா. பொம்பளை பிள்ளை தனியா போக முடியாதுப்பா. மாமா இருக்காரா இல்லையான்னு தெரியல, நீ கூட்டிட்டு போயிட்டு வா. அதெல்லாம் சும்மா தேவலாம் போட்டு பத்திரமா கூட்டி போயிட்டு பத்திரமா கூட்டி வரேன். சும்மா தேவலாம சவுண்ட் கொடுக்காதீங்க. சும்மா அதுக்கு தான் கத்தி கத்தி மிரட்டுறது. இது வேலையா? வாழ்கவே வாழ்கவே பல்லாண்டு வாழ்கவே பல்லாண்டு வாழ்கவே இது தெய்வீகம்